ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நார்சிசிஸ்டிக் அப்யூஸ் விக்டிம்ஸ் கிட்ட இருக்கிற சில அப்நார்மலான செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர்ஸ் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா? இல்லாத ஊருக்கு வழி தேடுற மாதிரி இல்லாத உறவுக்கு உயிர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. எவ்வளோ வலிச்சாலும் அந்த உறவை விடாமல் கட்டியாக பிடிச்சிக்கிட்டு மல்லு கட்டுறீங்க. உங்களை மதிக்காதவங்க கிட்ட திரும்ப திரும்ப போய் நின்று அசிங்கப்படுறீங்க. உங்களை வெறுக்கிறவங்கள எப்படியாவது உங்களை நேசிக்க வச்சிடணும்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறீங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா அப்நார்மல், அன்ஹெல்த்தி, செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவான பிஹேவியர். ஆனால் உங்களுக்கு இந்த அன்ஹெல்த்தியான பிஹேவியர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கான அந்த பேசிக் ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா சைல்ட்ஹுட் ட்ராமா. ஜென்ரலாக குழந்தைங்க பிறந்த நாள்லேருந்தே அவங்களுக்கு ஒரு அந்த ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு அவங்க அம்மாவோட அஃபெக்ஷனும் அட்டென்ஷனும் 100% தேவைப்படும். அதாவது அந்த குழந்தையோட ப்ரைமரி கேர்டேக்கராக யார் இருந்தாலும், அது அம்மாவாக இருக்கலாம், இல்லை அப்பாவாக இருக்கலாம், இல்லை ஃபுல் டைம் அந்த குழந்தைய கவனிச்சுக்கிற யாராக வேணாலும் இருக்கலாம். அந்த கேர்டேக்கரோட முழு அன்பும் அரவணைப்பும் கவனமும் அந்த குழந்தைக்கு கிடைக்கணும். ஏன்னா அது ஒரு குழந்தையோட பேசிக் நீடு. இந்த பேசிக் நீடு எல்லாமே குறையில்லாமல் ஒரு குழந்தைக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக கிடைக்கும்போது அந்த குழந்தையோட மென்டல் க்ரோத்தும் எமோஷ்னல் ஃபங்க்ஷனிங்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அந்த குழந்தைக்கு ரிலேஷன்ஷிப் பற்றின புரிதல் ரொம்ப ஹெல்த்தியாக டெவலப் ஆகும். செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ரெஸ்பெக்ட், பவுண்ட்ரிஸ் இதெல்லாம் அந்த குழந்தைக்கு இயல்பாகவே டெவலப் ஆகிடும். இந்த மாதிரி ரொம்ப ஆரோக்கியமான சூழலில் மன ஆரோக்கியத்தோடு வளர்கிற குழந்தைங்க அடல்ட் ஆன பிறகு அன்புக்காகவும் கவனத்துக்காகவும் யாரையும் துரத்த மாட்டாங்க. அதே சமயம் இயல்பாக நேர்மையாக அன்பு காட்டுறவங்க கிட்ட இவங்களும் இயல்பாக கனெக்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா அதுதான் இவங்க பழகின ஒரு விஷயம். மற்றபடி காம்ப்ளிகேட்டடாக பிஹேவ் பண்ணுறவங்க கிட்டேருந்து விலகிடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் பேட்டர்ன் எல்லாம் அவங்களுக்கு பழக்கப்படாத அப்நார்மலான ஒரு விஷயம். ஆனால் டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலியில் பிறக்கிற குழந்தையோட நிலைமை டோட்டலாக தலைகீழாக இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸோட அன்பும் கவனமும் இயல்பாக கிடைக்காது. தானாக கிடைக்க வேண்டிய அந்த அன்பும் கவனமும் கிடைக்காம போகிறதால அந்த குழந்தை பேரண்ட்டோட அன்புக்காகவும் அவங்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காகவும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தையோட ப்ரைமரி கேர்டேக்கராக யார் இருக்காங்களோ அவங்களோட அன்புக்காகவும் அவங்களோட கவனத்தை தன் பக்கம் ஈர்க்கிறதுக்காகவும் அந்த குழந்தை நிறைய எஃபர்ட்ஸ் போட வேண்டியதாக இருக்கும். ஒருத்தரோட அன்பை சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி போராடுறது அந்த குழந்தையோட இயல்பாகவே மாறிடும். அதாவது ஒருத்தரோட அன்பையும் கவனத்தையும் போராடி தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு அந்த குழந்தை வளரும். இந்த மாதிரி அப்நார்மல் மென்டாலிட்டியோட வளர்கிற குழந்தைங்க வளர்ந்து அடல்ட் ஆன பிறகு கூட இதே பிஹேவியர் பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களோட பேரண்ட் மாதிரியே காம்ப்ளிகேட்டட் அண்ட் மேனிப்புலேட்டிவ் பிஹேவியர் இருக்கிறவங்க தான் இவங்க கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரிவாங்க. ரொம்ப இம்பல்சிவாக இவங்களோட பிரெயின் அவங்க பேரண்ட் மாதிரியே பிஹேவியர் பேட்டர்ன் இருக்கிற ஆட்களை தேடும். ஏன்னா அதுதான் இவங்களுக்கு ரொம்ப பழக்கமான பேட்டர்னாக இருக்கும். பழகின விஷயத்துக்கு பிரெயின் இம்மீடியட்டாக அட்ராக்ட் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்துருந்தா உங்களோட பிரெயின் மெக்கானிசமும் இந்த மாதிரி தான் டெவலப் ஆகிருக்கும். அப்போது ஆப்வியஸ்லி உங்களோட அந்த டாக்ஸிக் பேரண்ட் மாதிரியே பேட்டர்ன் இருக்கிறவங்க கூட உங்களோட பிரெயின் டக்குன்னு கனெக்ட் ஆகிடும். அப்படி கனெக்ட் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்களோட அன்பையும் கவனத்தையும் உங்கள் பக்கம் திசை திருப்புறதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போட ஆரம்பிப்பீங்க. ஆனால் ஒரு கசப்பான உண்மை என்னென்னா இந்த பிஹேவியர் தப்புன்னு உங்களுக்கு தெரியறதில்ல. ஏன்னா அப்படி தான் நீங்கள் குழந்தையிலேருந்து பழகியிருக்கீங்க. அது உங்களோட நார்மல் பிஹேவியராகவே டெவலப் ஆகிடுச்சு. இம்பல்சிவாக இப்போ வரைக்கும் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் யாருன்னா உங்களோட அந்த மேனிப்புலேட்டிவ் பேரண்ட், மெயினாக அம்மாவாக இருக்கலாம். ஏன்னா குழந்தைங்க பொதுவாகவே அவங்க பிறந்து வளர்கிற அந்த 2-3 வருஷத்துக்கு அம்மாவோட முழு அரவணைப்பில் தான் வளருவாங்க. அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்காம போனதுனால அதுக்காக போராடுற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ளே டெவலப் ஆகிடுச்சு. அதே சமயத்தில் செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ரெஸ்பெக்ட்,
ரெஸ்பெக்ட், பவுண்ட்ரிஸ் மாதிரி ஹெல்த்தியான மென்டாலிட்டி டெவலப் ஆகாமல் தடப்பட்டு போகுது. அதுக்கு பதிலாக இந்த செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ரெஸ்பெக்ட், பவுண்ட்ரிஸ் எல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு அன்ஹெல்த்தியான பிஹேவியர் பேட்டர்ன் டெவலப் ஆகிடுச்சு. இன்கேஸ் இந்த வீடியோவை கேட்ட பிறகு நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு கிடச்சிருந்தா, அட்லீஸ்ட் இப்போவாவது அந்த ரியலைசேஷன் கிடைச்சதுக்காக நீங்கள் ஆறுதல் பட்டுக்கணும். உங்களோட இந்த அன்ஹெல்த்தி பிஹேவியர் பேட்டர்னை நீங்கள் ஹெல்த்தி பிஹேவியர் பேட்டர்னால் ரீப்ளேஸ் பண்ணணும். இனிமேலாவது அன்பு காட்ட தெரியாதவங்க கிட்ட போயிட்டு அவங்களோட அந்த அன்பை எதிர்பார்த்து உங்களோட டைம், எனர்ஜி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கணும். உங்களோட அந்த டாக்ஸிக் பேரண்ட் மாதிரியே ஃபெமிலியராக இருக்கிறவங்க உங்களோட கண்ணில் பட்டால் இம்மீடியட்டாக அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் விலகிடணும். ஆனால் இதுலேயுமே ஒரு பெயின்ஃபுல்லான உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் எந்த எஃபர்ட்டும் போடாமலேயே உங்ககிட்ட அன்பு காட்ட வர்றவங்களை உங்களோட மூளை ஒரு த்ரெட்டாக பார்க்கும். ஆக்சுவலி நீங்கள் எந்த அன்புக்காகவும் கவனத்துக்காகவும் ஒருத்தர்கிட்ட போராடி மல்லு கட்டிக்கிட்டு இருக்கீங்களோ, அந்த அன்பும் கவனமும் ஒருத்தர்கிட்டேருந்து ரொம்ப இயல்பாக எஃபர்ட்லெஸ்ஸாக உங்களுக்கு கிடைக்கும்போது அவங்கள உங்ககிட்ட நெருங்க விடாமல் நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து ஓடி ஒளிஞ்சுப்பீங்க. அப்படி இல்லைன்னா அவங்கள திட்டி துரத்தி விட்டுடுவீங்க. அவங்கள நீங்கள் ரொம்ப துச்சமாக நினச்சி தூக்கி எறிஞ்சிருவீங்க. இந்த மாதிரி துரதிருஷ்டமான இன்சிடென்ட்ஸ் கூட உங்கள் லைஃப்பில் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களோட மூளை பழக்கம் இல்லாத, பரிச்சயம் இல்லாத ஹெல்த்தியான விஷயங்களை ஆபத்தாக பார்க்குது. ஆனால் உங்களுக்கு ஆல்ரெடி பழக்கமான, பரிச்சயமான அந்த அன்ஹெல்த்தியான பேட்டர்னை பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுது. இந்த பிரெயின் எவ்வளோ ட்விஸ்டடாக யோசிக்குது இல்லை? அதனால தான் நான் எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்புவேன். நம்மளோட முதல் சத்ரு யாருன்னா நம்மளோட மூளை தான். ஆனால் உங்களோட பிரெயின் இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக யோசிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, உங்களோட சைல்ட்ஹுட் ட்ராமானால் உங்களுக்கு டெவலப் ஆன இமோஷனல் டிஸ்ரெகுலேஷன், அதாவது உணர்வு கட்டுப்பாடு சீர்குலைவு தான் இதுக்கு காரணம். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த இமோஷனல் டிஸ்ரெகுலேஷனை நீங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். எல்லாராலையும் இதை செல்ஃபாக பண்ணிக்க முடியாது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் எடுத்துக்கோங்க. என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.